கேட்கக்கூடாது. நாங்க தான் பேசணும். ஆன்சர்னா ஒரு சின்ன விஷயம் தான் சார். இப்போ நீங்களும் நானும் நல்ல பழக்கம். ஓகே. அங்கே எல்லாருமே இந்த அண்ணன் இருக்காரு. இப்போ நமக்குள்ள ஒரு அடிக்கடி பார்த்து பழகி ஒரு நட்பு வந்துருச்சு. அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் எனக்கு அது கோவம் வராது. என்னை வந்து நீங்கள் சீனா கூட சும்மா இருங்கண்ணா அப்படின்றேன். ஓகே. அப்போ ஒரு அதிகம் ஒரு பழக்கமானதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கும்போது அது வந்து அதில் ஒரு ஈகோ வராது, கோபம் வராது. ஆனால் அதிகம் பழகாமல் ஒருத்தட்ட சில அதுவும் பெண்கள்கிட்ட ஒன்று கேட்கும்போது டக்குன்னு பெண்களுக்கான சுபாவம் அது. இதுவே நீங்கள் அடிக்கடி பழகுன ஒரு கதாநாயகிட்ட பல ப்ரெஸ் மீட்டில் சந்தித்த ஒரு கதாநாயகிட்ட அவங்களுக்கு உங்கள் பேர்லாம் தெரியும். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது இப்போ நீங்கள் கேட்குற வச்சுங்களேன் என்ன வெயிட் என்னன்ட்டு ஏன் நான் குறைக்கணுமா இல்லை கூட்டணுமாம்பாங்க. அது கேட்குறவங்கள பொறுத்து. அறிமுகமே கேட்கும்போது அது கொஞ்சம் கோவம் வரும். அது பெண்கள்கிட்ட அது அது அவங்க கேள்விப்பட்டிருக்காங்களே. நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்கண்ணே? அண்ணே நீங்கள் கேட்குறீங்க பேரரசை பற்றி கேட்குறீங்க. என்ன பேரரசு முட்டாளா இருக்கான்னு கேட்குறீங்க. நான் தான் போய் சொன்னதுக்கு என்னை எப்படி சொல்ல போச்சுங்க வரணும். அந்த மேடையில சிரிச்சு சந்தோஷமா இருந்த அந்த நடிகை அடுத்த ஒரு மீட்டப்ல இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகுறாங்க. ஏன் அந்த ஒரு விஷயத்தை அந்த ஸ்பாட்ல ரியாக்ட் ஆகிருக்கலாமே நாங்க கேட்கிறோம். அது அப்புறம் வீட்டில் யோசிச்சிருப்பாங்க. அண்ணா அண்ணா அவர் கேட்டது தப்பு இல்லைண்ணே, அவங்க கோவப்பட்டும் தப்பு இல்லைண்ணே. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டோம், 1000 தான் நடிகை இருந்தாலும் பெண் தானே. அப்போ நம்ம ஒரு கேள்வி வந்து அவங்கள வந்து கோவப்படுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆர்கியூ பண்ணிடக்கூடாதுண்ணே. அதானே கேள்வியும் தப்பு இல்லை, அவங்க கோவப்பட்டும் தப்பு இல்லைண்ணே. இல்லை இல்லை என்ன இல்லை அங்கே அந்த அது 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 ஓகே, அது ஓகேண்ணே. ஒரு 3வது மீட்டிங்கில் இருக்கட்டும். அவங்க ஒரு லேடிஸ் கோவப்படும் போது நம்ம அவங்க மனசு குடும்பமாக இருந்தால் மன்னிச்சுங்கம்மா அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அதுதான் மேட்ரு. நான் கேட்ட தப்பு இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணும்போது அது லேடிஸை போய் நம்ம இதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணணும். அதுதான் அங்கே தான் மிஸ்டேக், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து கேட்டது தப்புன்னு சொல்ல, அவங்க கோவப்பட்டதும் தப்புன்னு சொல்ல, எல்லாம் நியாயம் தான். அந்த ஆர்குமெண்ட் போச்சு வச்சுல அங்கே தான் அவங்களுக்கு 1000 தான் போகல சார். நீங்கள் மீடியாக்கள் சொல்கிறேன், எந்த ஆடியோ லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பாருங்க 10ல் ஒரு ஆடியோ லஞ்சுக்கு தான் கதாநாயகி வராங்க. ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு தான் கதாநாயகி வராங்க. நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே வரவே மாட்டாங்க. அவங்க கதாநாயகி வர முடியல. லேடிஸை நம்ம வந்து அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் அனுசரித்து அவங்கள இதுன்னு போயிடணும். நான் வந்து கேட்ட தப்புன்னு சொல்லவே இல்லை, இப்போ திரும்பி சொல்கிறேன், அவங்க கோபம் தப்புன்னு சொல்ல. அந்த ஆர்குமெண்ட் போனது தான் தப்பாக போச்சு. நீங்கள் படத்தை சொல்லுங்க கேட்பேன். நீங்கள் ட்ரெயிலர் இருக்கு, அதை பற்றி கேளுங்க. அதுக்காக சீண்டுக்குள்ள எங்க நீங்கள் என்னது என்ன இருக்கே? ஏன்னா நான் பல அறிக்கை விடுறேங்க. எனக்கு டெய்லி ஒரு அறிக்கை விடுறேன். எது சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். குரல் கொடுக்க சொல்லல. இறந்தவங்க சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. கொண்டாங்கல்ல அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. வித்தியாசம் இருக்கா? அப்போ இறந்து போன 13 பேருக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம், இது உயிரிழந்த நாங்கள் 12 பேருக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம், எல்லாம் ஓகே தான். கொண்டானே அந்த தீவிரவாதிகளுக்கு எனக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு வார்த்தை வருதான் பாருங்கள். எந்தெந்த அரசியல்வாதிட்டு வந்து அவங்கள தீவிரவாதின்னு எந்தெந்த வாயிலிருந்து வந்துச்சு பாருங்கள். நமக்கு என்னென்னா அவங்கள தீவிரம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயங்கரம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் செத்தவனுக்கு அங்கே அப்படி அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்காதவங்க வாய்கள் வந்து இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க தேவையில்லை. யார் எல்லாம் தெரிவிச்சாங்களே, இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடியோடு அழிப்பு ஒரு அமித்ஷா சொல்லியிருக்காரு. என்ன ஒருத்தர் விடமாட்ட சொல்லியிருக்காரு.
அது இதெல்லாம் கண்டனம் தானே. அவங்களாம் மொத்தமாக அழிச்சிருங்கிறது என்ன கண்டனம் தான். அது கண்டனத்தோட பழம்படக்கான வீரியமுள்ள வார்த்தை அது. நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற ஓட்டு உரிமை உள்ள அனைத்து பேரும், அதுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை சார். இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்தியன் சார். அவனுக்கு இந்திய உணர்வு வேணும் சார். எந்த ஒரு இந்தியனுக்கு இந்திய உணர்வு இல்லாமல் நம்ம எதிர் நாடுகள் மேலே விசுவாசம் இருக்கானோ அவன் எல்லாருமே தீவிரவாதிகள் சார். அவன் எல்லாமே பயங்கரவாதிகள் சார். அது பயங்கரம் சொல்கிறேன் சார். நீ இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவிலேயே எல்லா இந்திய மக்கள் வரிப்படத்தை படிச்சுவிட்டு நீ இந்திய மக்களை கொண்டானா அவன் யார் சார்? அவன் பாகிஸ்தானை விட மோசமானவன் சார். எதிர்நாட்டை விட மோசமானவன் சார். அவன் பயங்கரவாதிகள்லாம் பயங்கரவாதி யாருன்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து நம்ம மக்கள் கொள்கிறோம் சார். ஏன் இந்தியாவை கொள்கிறோம் பூரா தீவிரவாதிகள் சார். அன்பு உறவுகளுக்கு அண்டு பத்திரிகை உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லோரும் மாலை நேரத்தில் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ட்ரம்ப் கார்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு முதன்மை கதாபாத்திரம் எனக்கு இயக்குனர் திரு ஜிஓ ராஜகோபால் சார் கொடுத்துருக்குறாங்க. அண்டு அதுக்கு தயாரித்து ஒரு நல்ல சம்பளத்தை வந்து சசி சார் கொடுத்துருக்காங்க. அந்த டீம் எல்லாருக்குமே நன்றி. இங்கே வந்து சிறப்பித்த எங்களுடைய திரை ஜாமவான்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சகோதரர் பூலகம் ரவீனனுக்கும் என்னுடைய நன்றி. திரு கார்த்திக் சார் அவர்களுக்கும் நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நன்றி. கணேஷ் பாபு அண்ணன், ஜிஎம் சாருக்கு, ஜிஎம் குமார் சார் எல்லாருக்கும் நன்றி. உங்களோட பயணிக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து உதவும் மனிதம் என்னுடைய அறக்கட்டளை மூலிமா வந்து ஒரு முன்னெடுப்பில் இலங்கையிலேருந்து ஒரு 4 மாணவிகள் வந்து சைதாப்பேட்டில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் வந்து படிக்க வச்சுருக்கேன். இது வரைக்கும் வந்து ஒரு 75 பேர்கிட்ட நம்ம படிக்க வச்சுருக்கிறோம், ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் தமிழர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த படிப்பினுடைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க நாட்டில். இப்போ இலங்கையிலையும் வந்து இப்போ அண்ணன் சசி சாரும் இப்போ ராஜகோபால் சாருமே இலங்கை தான். அக்கரைப்பற்றுன்ற இடத்துலேருந்து ராஜகோபால் சார் இருந்திருக்கிறாங்க. நியூரெலியாவில் வந்து சசி சார் இருந்திருக்கிறாங்க. மலையகம் வந்து இலங்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் போய் சம்பாரித்து தன்னுடைய ஊர்களையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ மலையகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்கன்றத ஒரு இலங்கையில் உள்ள திரு ட்ராட்ஸ்கி ஜட்ஜு ஐயா அவங்க மூலிமா அந்த விஷயங்கள் தெரிவிக்கும் போது நிறைய பிள்ளைகள் வந்து படிப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு என்னை நிறைய பேர் கேட்டாங்க, இந்தியாவிலே கஷ்டம் இருக்குது, நீ எதுக்குடா இலங்கையில் போய் செய்கிறேன்னு கேட்டாங்க. அப்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், வாய்ப்பு கிடைக்குது இன்றைக்கி இலங்கையில், நாளைக்கு இன்னொரு இடத்துல இலங்கை இல்லாமல் வேறு ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்யலாமே, ஏன் இந்தியாவுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. எனக்கு அந்த காலேஜ் சீட்டை ஃப்ரீயாக கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி சேர்மன் திரு தேவானந்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 20 சீட் கொடுத்தாரு. இந்த முறை வந்து 4 சீட்டு தான் கிடச்சிருக்கு. அடுத்த வருஷமும் 20 சீட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. படிப்பு எப்படி கிடைச்சாலும் அது வந்து அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் என் தங்கச்சியை நான் கிராஜுவேட்டாக படிக்க வச்சுருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால் வந்து இந்த கல்வி மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. கல்வி இல்லைன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்பப்போ தடங்கி கீழே விழுகிற மாதிரியே ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அதனால் இந்த கல்வி ரிலேட்டடான விஷயங்களை எப்பயுமே எனக்கு மனசில் ஒரு ஆதங்கம் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா சமூகத்துலேருந்து எடுக்கிறோம், சமூகத்துலேருந்து சம்பாதிக்கிறோம், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. அதனால் கடல் கடந்து வந்து நீங்கள் தயாரிக்கிறது சார் உங்களை மாதிரி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி சினிமா பத்திரிகை எல்லாருமே வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பட்ஜெட் படங்கள் பெரிய பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் தான். ஆனால் சினிமா உலகம் வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பவர்கள் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி கலைஞர்கள் யாருமே பிழைக்க முடியாது. நான் வந்து விஜய் கிடையாது, விஜயண்ணா கிடையாது, அஜித் சார் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாமே ஏன் இந்த படம் நல்லா இல்லை, ஏன் இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. சில காலகட்டங்கள் சர்வைவலுக்காக கடந்து போக வேண்டியது இருக்கும். சில காரணங்கள் சில விஷயங்களை அந்த படைப்புக்காக உன்னதமாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது அந்த சூழல் தான் தீர்மானிக்கிறதே தவிர நீ ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்க, நீ ஏன் இந்த படத்தில் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அண்ணன் பூலகம் ரவியண்ணன் வந்து இந்த நேரத்தில் அந்த கண் கலங்க வந்தார், அதை நிறுத்திட்டார். என்ன காரணம்னா இந்த சேரநாட்டு யானைத்தந்தம் படத்துக்காக அவர் பல நாள் ரிலீஸுக்காக போராடி இருக்கிறார். அந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. அப்படின்னும் போது ஒரு இறைவன் வந்து ராஜகோபால் சார் மூலிமா சசி சார் அனுப்பி அவருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதுதான் பிரபஞ்சம் செய்யக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பிஆர்ஓ அண்ணன் தலைவர் சொன்னார், இங்கே குறைகள் நிறையா இருக்குது. உண்மையிலே இது குறைகள் தான். ஏன் இதை நிறையா பார்க்கக்கூடாது, இந்த மைக் வச்சது தப்பு தான், இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது தப்பு தான். ஆனால் சிஸ்டம் நேற்று நைட்டு தான் இவங்க சார் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட். அந்த ஒரே நாளில் இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ண கார்த்திக் பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது கிடச்ச இடம் இவ்வளோ தான். இன்றைக்கி பழைய சோறு தான் கிடச்சிதுன்னா அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம்.
நான் நாளைக்கு பிரியாணிக்காக தான் உழைக்கிறோம். சினிமாவில் எல்லாருக்கும் பிரியாணியும் கிடச்சிடாது, பழைய சோறும் கிடச்சிடாது. நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஷர்ட் போட்டிருப்போம், உள்ள ஜட்டி கிழிஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தனுக்கு உள்ளே இருக்க கலைஞர்களுக்கு தான் தெரியும். அதனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்குமே அது பொருந்தும். அதனால் தயவுசெய்து எப்பயுமே குறை இந்த உலகத்தில் குறை இல்லாமல் கிடையாதுங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவாக அணுகி அந்த விஷயத்தை இப்போ ட்ரம்ப் கார்டு போட்டுருவான். எனக்கே பயம் இருந்துச்சு, ட்ரம்ப் கார்டு நாளைக்கு யூஎஸில் போகும்போது எங்கேயோ உள்ளே விட்டுற மாட்டாங்களோ அப்படின்னு. உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. அவர் செய்த விஷயம் சரி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படமாக இருக்குது. ஏன்னா எதிர்த்தரப்பு இப்போ சகோதரர் கேட்டார் கேள்வி நாயகன் நம்முடைய அவரை தான் முன்னாடி எப்பயுமே கூட்டு வந்து என் படத்தப்போ உங்களை முன்னாடி பக்கத்தில் வச்சு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு உங்களை நான் வந்து பேட்டி மற்றவங்களை கேட்க வைப்போம். இல்லை கேள்வி கேட்டாலும் தெரியும். அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறது வேறு, இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறது வேறு. அவங்களுக்கும் பொறுமை வேணும். சில படம்லாம் நல்லாவே இல்லாமல் சொல்கிறாங்க, காரி துப்புறாங்க, டே இந்த படம் நல்லா இல்லைன்னு. நம்மளும் படம் பண்ணுறோம் துப்பிட்டு போகிற துப்புற மாதிரி எடுத்தால் அவர் எப்படி பார்ப்பாருன்னு தானே கேட்குறாங்க. ஆடியன்ஸ் எப்படி வருவான்றதே கரெக்டான கேள்வி தான். இன்னொன்று பத்திரிகையில் கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்ம பதில் சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக சொல்லுவோம், இல்லை கத்தி சொல்லுவோம், இல்லை சிரித்து சொல்லுவோம். அதை ஜாலியாக இந்த மொமெண்ட்டோடு அதை முடிச்சுட்டு போயிட்டா நல்லது. திருப்பி அதை போய் இன்னொரு இன்டர்வியூவில் போய் அதை வளர்த்துட்டு நீ தப்பு நான் தப்புன்னு சொல்கிறேன். அதை தப்பை பார்க்காம சரியை பார்த்துக்கிட்டே இருந்தால் எல்லாரும் சரியாக இருந்தாலே எல்லாமே சரியாக நடக்கும். இப்போ சகோதரர் கேட்டார் அடுத்த படம் மோடி ஐயா வந்து ஏன் இந்தியாவிலே படிப்பு இல்லைன்னு. இப்போ தான் முயற்சி வந்துக்கிட்டு இருக்குல்ல. முன்னாடி இருந்து ஒரு சாலை வசதிகளில் போகும்போது நான் சிம்பிளாக சொல்லுவேன் நண்பர்கள்ட்டலாம், ஐயா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது தெரியும். அப்படியே ரோட்டில் டிங்குன்னு ஆடி வீட்டில் போயிட்டு போனோம்னா வீட்டில் மனைவி ஏமா என்னங்க சாப்பிட்றீங்க, என்னடி சாப்பிட்ற, அதெல்லாம் வேணா பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே ஸ்மூத்தாக போய் வெள்ளைக்கார மாதிரி ஃபாரினில் லண்டன் ரோடு மாதிரி போயிட்டு என்னங்க சாப்பிட்றீங்கன்னா நீ செய்டா செல்லாம் நாங்கள் எதை வேணால் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லாருமே முயற்சிக்கிறோம். அப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொழும்பில் போய் நான் வந்து இப்போ இருந்தேங்க, ரோட்டில் ஒருத்தர் குப்பை போடலைங்க. இங்கே போகும்போதே காரி சப்புன்னு துப்புறான். அப்போது இங்கே தாண்டி இன்னும் கஷ்டப்படுது அங்கே உள்ள. இல்லை நான் சொல்லிடுறேன், இல்லை இப்போ நீங்கள் பத்திரிகைகள்லாம் கேள்வி கேட்டதுக்கும் எங்களுடைய படைப்பு ஒருத்தர் வந்து அவருடைய குறையை சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயா நீங்கள் காலி பண்ணுறத விடையா நான் காலி பண்ண போகிறேன். நீங்கள் அந்த கேள்வி நாயகன் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் அவர் சவுண்டை தான் கேட்பேன். ஐயா போறீங்களா ஒரு குண்டுன்னு 3 பேர் தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு, மறந்துட்டேங்க. இதெல்லாம் இல்லை அதனால என்னன்னா படிப்படியாக தாங்க எல்லாமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தான் செய்ய முடியும். ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் எதையுமே மாற்ற முடியாது. இப்போ இந்த படம் சொல்ல வர விஷயம் என்ன, ட்ரம்ப் கார்டு அப்படின்னா துருப்புச்சிட்டு டைரக்டர் ஆர் பார்த்திபன் ஐயா தான் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருன்றது பெரிய விஷயம். இந்த டைட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கதைக்கும் அதுக்கும் ஒத்து போனதுனால அவர் அந்த விஷயத்தை வச்சிருக்கிறாரு. நானும் அதில் ஒரு மாணவனாக நடிக்கிறேன். என்னை எப்போ கூட சொன்னாங்க வயசு 40 ஆயிடுச்சு இன்னும் மாணவனாகவே நடிக்கிறேன்னு. ஸோ நம்ம அந்த சத்யராஜ் சார் சொல்கிற மாதிரி தான் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோம் அப்படின்னு. இருக்கிற வரைக்கும் இருப்போம், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய உறவுகளுக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்திபன் சார், எடிட்டர் சார் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ஒரு படம் உருவாகணும், அந்த படம் சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பொறுப்போடு இந்த யூனிட் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நானும் அதில் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விரைவில் இந்த படத்தினுடைய இப்போ அறிமுக விழா தான் லத்திகா ப்ரொடக்ஷன் சார்பாக தயாரிக்கிறான்ற அறிமுக நிகழ்ச்சி தான் இது. கண்டிப்பாக ஒரு சார் சொல்கிற மாதிரி நம்மளுடைய கேள்வி நாயகன் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெயிலாகவும் நல்ல படமாகவும் வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக உழைக்கிறதுக்கு இப்போ இருந்து ஆயுத்தமாக வரும். ஏன்னா உங்கள் கேள்விகள்லாம் அவங்க மனசில் இருக்குது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ட்ரம் போட்டோ போட்டிருக்கீங்க, ட்ரம் நடிக்கிறாரா? அது இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் சார்ந்த விஷயங்கள் இருக்கனால அந்த ட்ரம்ப்ன்றக்காக அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்ன படங்கள் வரும்போது பெரிய படங்கள் வந்து ரீ-ரிலீஸ் படம்லாம் வந்து ரொம்ப காலி பண்ணிருக்கு சின்ன படத்துங்களே. உங்களுக்கே தெரியும், நீங்களே நிறைய வாட்டி பேசிருக்கீங்க ரீ-ரிலீஸ். இப்போ உங்க படமும் ரீ-ரிலீஸ் வந்து ஆட்டோகிராஃபை சொல்றீங்களா? அது படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? இல்லை ஆட்டோகிராஃப் வந்து அது வந்து தலைமுறை கொண்டு போய் சேர்க்குற படம் தான். எத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்போ நாங்கள் நாளைக்கு இல்லைனா கூட எங்களுடைய பசங்க வந்து அந்த படத்தை பார்த்தா கூட அது நிச்சயமாக பாடமும் தன் வாழ்க்கையாகவும் இருக்கும். அது இன்றைக்கி இல்லை, சேரன் சார் எடுத்த இந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன், அவரை மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும்னு தான் ஆசை இருக்குது. எல்லாராலையும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்க முடியுமானா தெரியாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது, நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு இந்த கப்பல் கிடச்சிச்சு, ஏறி கரையை சேர்ந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கு அதான் ரீரிலீஸ் நல்லது தானே. இப்போ முன்னாடி வந்து சார் ஃபிலிமில் நம்ம இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ரீரிலீஸால் இப்போ முதல் படம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஓடி இருக்காது. ஆனால் ரீரிலீஸில் அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து வருமானம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது முன்னாடி நடந்தது. ஏன்னா நம்ம ஃபிலிமில் அந்த 99 இந்த காலகட்டங்களில் தெரியும், அதுக்குன்னு இந்த படங்கள் தனியாக ஓடும். அந்த காலகட்டங்களில் ஓடுற காலம். இப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லது. அது ப்ரொடியூசருக்கு வருமானம் வந்தால் சந்தோஷம் தானே. அன்னைக்கு விட்ட ஒரு விஷயங்களில் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? ஏன்னா இன்றைக்கி ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் படம் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. இப்போ இன்றைக்கி படம் பண்ணுறவங்க டிஜிட்டல் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே இனி வர தயாரிப்பாளர்கள் கரெக்டாக, அது ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ வந்துருந்தாங்க, அவங்களாம் வந்து கரெக்டாக கைட் பண்ணாங்கன்னா 100% ஒரு சிறு தயாரிப்பாளர் இல்லை, எல்லாருமே சேஃபாக கூடிய. இப்போ இவர் வந்திருக்காரு, ஒரு 2 கோடி ரூபா படம் போடுறாருன்னா அந்த 2 கோடி ரூபா வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா லாபன்றது அடுத்து.
ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, யூனியன்லலாம் இருக்கிறாங்க, அவங்க வடிவமைச்சா இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் சேஃபாக முடியும். எங்களை மாதிரி கலைஞர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சினிமா வேலை இல்லைன்னா கட்டட வேலைக்கும் வேறு கூலி வேலைக்கும் போகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. அதை மாற்றுறதுக்கான சூழல் நம்ம திரைத்துறை எப்பயுமே நல்லா இருக்கணும். அதுக்காக எங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கோ அதை எப்பயுமே செய்வோம். ஸோ எங்களுடைய பொறுப்பு இன்றைக்கி என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய வயசுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் நான் என்ன என்னால் முடியுமோ அதை இந்த திரையுலகத்துக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உதவும் மனிதம் அறக்கட்டளை மூலிமா என்னுடைய நண்பர்களை இணைச்சி என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்கிறேன். இது பிளாக் பாண்டி செய்கிறதில்ல, நான் ஒரு பாலம் தான். பணம் கொடுக்குறவங்க யாரோ நான் போய் செய்கிறேன். இந்த மாதிரி இந்த சமூகத்துக்கும் என்னால் செய்கிறேன். கண்டிப்பாக திரைத்துறைக்கும் என்னுடைய வெற்றி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் போகும்பொழுது நிச்சயமாக என்ன எல்லாமே நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கனவுகள் இருக்குது, இறைவன் வழி விடணும். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு அதை நடக்கும் நம்புகிறேன். ஐயா வாங்க. ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. இல்லை அதுதான் இப்போ பேச வேண்டிய இடத்துல நான் இல்லையே. நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தாலோ இல்லை நடிகர் சங்க தலைவராக இருந்தாலும் நான் அதை தான் முன்னெடுத்து பேசலாம். இப்போ தான் நான் மெம்பர் ஆகி உள்ள நல்ல மெம்பராக சேர்த்துருக்காங்க. நீங்கள் கேள்வி கேட்குறக்கு நான் பதில் சொல்லி வெளியே போடான்னு சொல்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஐயா நீங்கள் இங்கே வாங்க, உங்கள் முகத்தை காட்டணும். வாங்க, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி.